இந்த பிரயாணத்தில் என்னுடைய விஷன், என்னுடைய தரிசனம், எனக்கு முன்மாதிரி, நான் கர்த்தரை மட்டும் பார்க்க போகிறேன். ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்தி என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். இதுவரையிலும் தடைபட்ட பிரயாணம் இனி வாய்க்கும், இனி வாய்க்கும். இந்த ஜெபம் முடிவு. கர்த்தர் இந்த 25th டேல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திருமணம் வாய்க்கும், குழந்தை பாக்கிய காரியம் வாய்க்கும், அந்த கடன் பிரச்சனைக்கான காரியங்கள் வாய்க்கும், அந்த வேலை காரியத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிறதுல வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிரயாணம் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. தைரியமாய் முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 24ஆம் அதிகாரத்தில் இவருடைய பிரயாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்கிறதை குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம வேகமாய் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 25வது நாள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ பிரயாணப்படு, நீ உன்னுடைய பிரயாணத்தை துவங்கு. நான் அதை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன். இந்த வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரயாணத்துல முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒண்ணு பண்ண போறாரு. நமக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். இதற்கு முன்பாக இந்த பிரயாணத்துல, இந்த காரியத்துல உங்களுக்காக யாரும் பேச போகவே இல்லாம இருக்கலாம். யாருமே எனக்கு முன்னாடி போகிறதுக்கு இல்லை பாஸ்டர்,